வேளையில் அந்த வேளையில் ஐயா மாறி கொண்டாரு நம்ம கொண்டு வந்த ஆம்பரமுடையார் ஐயனாருக்கு நிலையம் போட்டு சாஸ்தாவை கும்பிடணும் என் மனதிலே எண்ணம் பொழுது என்னாலொரு எண்ணம் அல்ல எண்ணம் அல்ல அவருடைய கனவிலே தோன்றி ஐயா மாலைக்கு வராத எனக்கு நீ நிலையம் போட்டு கொடுக்கணுமே அதற்கு தகுந்த இடம் எந்த இடம் தெரியுமா இந்த கரம்பதி நாடு களக்குடி கிராமம் களக்குடி கிராமத்தில பெருமாள் குளங்கரை ஓரத்தில் எனக்கு நிலையம் ஓடணும் நல்ல நாளை எதிர்பார்த்து ஆபரமுடையார் ஐயனாருக்கு மாலை கோராரானவர் நிலையம் போட்டு கொடுத்தாரு நிலையம் போட்டு கொடுத்தல்லவோ சாஸ்தாவ வணங்குனாரு வணங்கி வரும் காலத்தில் வணங்கி வரும் காலத்தில் அக்கைய தீரமயிருக்குள்ளார் பெருமாள் குளங்கரை ஓரம் நிலையம் போட்டு சாஸ்தாவை கும்பிட்டு வருகிறார் பல நாள் பல வருட காலமாக ஆந்திரமுடையார் ஐயனாரை வணங்கி வரார் வாழை கோளார் வம்சத்தார்களும் அப்படி வணங்கி வரும் பொழுது இப்படி இருக்கும் பொழுதும் வாழை கோளாருடைய மாடுகள் எல்லாம் அதாவது இழுப்பு கூட்டமா என்ன கூட்டம் இழுப்பு கூட்டம் இழுப்பு கூட்டம் இல்லையா இழுப்பு கூட்டம் அதுல தண்ணீர் குடிச்சுன்னா மாட்டுக்கு பால் கொஞ்சம் கூட கொஞ்சம் இருக்குமா ஆடு மாடெல்லாம் அப்படியே மேய்ச்சி அவன் இழுப்பு கூட்டத்துல போய் தண்ணி குடிக்குமா தண்ணி குடிச்சு வீடு திரும்பும் பொழுது பால் கறப்பாங்க இல்லையா பால் கறக்கும் பொழுது ஒரு 5 லிட்டர் கிடத்துல கூட ஒரு லிட்டர் சேர்ந்து இருக்கும் ஒரு 7 லிட்டர் கிடத்துல கூட ஒரு லிட்டர் 9 லிட்டர் 10 லிட்டர் எவனா அந்த இழுப்பு கூட்டத்துல தண்ணி குடிச்சா பால் கொஞ்சம் அதிகமா இருக்குமா அதனால ஐயா பெருமாள் கோனாரும் மாலை கோனாரும் நினைத்தாங்க நம்ம ஆடு மாடுகள்லாம் இழுப்பு கூட்டத்துல தண்ணி குடிச்சு வருது பாலும் நல்ல முறையில் இருக்கு பால் கறவை கறந்தா தானையா 2 பசு மாடு இருந்தா போதும் வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு 2 மணி நேரம் வாங்கி கொடுத்த மாடு போங்கன்னு பார்த்தணும் நேற்று கொண்டு வாங்கணும்
சொல்ல மாட்டீங்க. ஐயா நீங்க என்ன சொல்ல முடியும்? அது நீங்க எடுத்து படிக்கணும். எனக்கு தெரியாது நாங்க நிக்க அதனால ஐயா பார்த்தாரு நாம என்ன நகருக்கு இருக்கும் போதும் ஆதிக்காரருடைய மாடுகளும் தண்ணீர் பிடித்து வேண்டு வந்தது வழக்கமாகவே இருக்கிறது. பால் அதிகமாக இருப்பதனால ஐயா மாலை போனாரும் காடுவைக்கு பெருமாள் போனாரும் பார்த்தாங்க. ஐயா வந்து காடு வெட்டி ஊற விட்டு அப்புறமா களப்புறையவே குடியிருப்போம். எப்படின்னா நம்ம மாடுகள் எல்லாம் நேற்று இழுக்கப்பட்டது தண்ணி குடிச்சு வந்திருக்கு, பால் அதிகமாக இருக்கு. அதனால நாம காடு வெட்டி ஊற விட்டு களக்குடியிலே குடிபுக வேணும் வந்து இந்த கணபதி நாடு களக்குடி நகரத்தில ஐயா மாலை போனாரும் யாரு மாலை போனாரும் அம்மா மாலை அம்மாளும் காடுமைக்கு பெருமாள் போனாரும் சாதி ஜனங்களோட இந்த கணபதி நாடு களக்குடியிலே வந்து குடியமர்ந்தாங்க. அப்படி குடியமர்ந்து இருக்கும் பொழுது இருக்குகின்ற காலத்தில் இருக்குகின்ற காலத்தில் இந்த ஐயா மாறி போனார் வருவதற்கு முன்னாலே நம்ம ஐயா ஈஸ்வர போனார் தான் ஆதியில குடி வந்தவர். நம்ம மூலாங்கள் உள்ள காலத்துல முதல்ல குடி வந்தவர் ஈஸ்வர போனாரும் ஐயா ஈஸ்வர வடிமாவும். ஆமா ஈஸ்வர போனாருக்கு ஈஸ்வருடைய அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைதான் இந்த ஐயா மாலை போனாருடைய மனைவி மாலையம்மா. மாலையம்மா இல்லையா? இரண்டாவது பெண்ணு உபாங்கி போனாருக்கு முத்திரனஞ்சி. மூணாவது பெண்ணு அவ மாப்பிள்ளை போனாருக்கு அழகு நாச்சி. அவன் ஈஸ்வர போனாருக்கு 3 பொட்ட பிள்ளை. 4வதான ஆம்பளை பிள்ளை வந்து திருச்செந்தூருக்கு போனாங்க. ஆகையினாலே மனதிலே எண்ணிக்கொண்டு களக்குடி கணபதி நாடவிலே வந்து வரும் காலத்திலே மனமனில நினைக்கார இவ்வளவு காலமாக வந்த வந்த இருக்கோமே மாலை போனார் என்பவரும் மாலையம்மா பெண்ணாவளும் இவ்வளவு காலமாக நாம வாழ்ந்து வந்தாலும் மாலை போனார் பெருமாள் குளவயலிலே விவசாயம் பார்க்கணும். விவசாயம் பார்க்கணும்னா என்ன விவசாயம் பார்க்கலாம்? சிலவங்களுக்கு விவசாயம் பண்ணா அந்த காலத்துல பெரிய விவசாயம் என்ன தெரியுமா? சிலவங்க நெல் பயிர் விவசாயம் பண்ணுவாங்க, சிலவங்க பருத்தி பயிர் விவசாயம் பண்ணுவாங்க. இப்பவும் 5 பேர் உண்டு. உதோட ராசியா 7 பேர் எங்க போனா பருத்தி காவல் தான் போனா. அது பருத்தி அவர் நடந்துச்சு. அதே போல பருத்தி பயிர் விடுவாங்க, சிலவங்க உளுந்து பயிர் விடுவாங்க, சிலவங்க கடலை பயிர் விடுவாங்க, சிலவங்க வாழைத்தோட்டம் வாழை பயிர் விடுவாங்க. அதே போல ஐயா பெருமாள் போனாரும் மாலை போனாரும் மாலை போனாருக்கு மாடு வைக்கக்கூடியவர் தான் அண்ணாச்சி பெருமாள் போனாரு. அப்ப இருவேர்களுமாக பெருமாள் குல வயலவிலே நம்ம பயிர் மகசூல் விட வேணும் என்று என்ன பயிரிட்டாங்க தெரியுமா? வாழைத்தோட்டம் 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 பயிரிட்டாங்க. வாழைத்தோட்டம் போடுவாரு வாழைத்தோட்டம் ஓட்டல்லவோ ஓட்டதொரு மகசூலுக்கு வாழைத்தோட்டம் பயிர் செய்தார் மாலை போனாரு. அப்படி வாழைத்தோட்டம் பயிர் செய்து வாழை கண்ணாட்டி அந்த வாழைக்கு களை வெட்ட தண்ணீர் பாய்ச்ச உரம் வைக்க இப்படி சிலது காலமாக வாழை கோணாதான வாழ்ந்து வரும் காலத்தில இட்டதொரு வாழை தோட்டம் சிறப்பாக வளருதையா. வாழைத்தோட்டம் பயிர் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப ஐயா மாலை போனார் பார்த்தாரு. நான் கொண்டு வந்த குலதெய்வமாகப்பட்ட ஐயா ஆங்கிலமுடைய சாஸ்தாவ நான் இட்ட வாழைத்தோட்டத்துக்கு உன்னுடைய காவல் ஐயா. இதான் நான் போட்ட வாழை
தோட்டத்துக்கு காவல் காக்க வேணும் அல்லவர் அப்படி காவல் காக்க வேணும் என்று ஐயக்கூட்ட தெய்வமான காவலுக்கு வைக்காரே மாறி போனார் என்பவர் காவலுக்கு வைத்த போது காவலுக்கு வைத்த போது அங்கே என்ன நடக்குதா அப்படியாகவே வாழை பயிர்வு செய்த பொழுது விட்ட வாழும் பயிரெல்லாம் சிறப்பா வளர்ந்திருக்கிறது காவலுக்கு ஆபரமுடையார் ஐயனார் கூட்டமெல்லாம் இருக்காங்க எங்க வாழை தோட்டத்துக்கு காவலுக்கு இருக்காங்க இந்த வாழைகளும் உலை நல்லி காயும் பழமாக இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய காலத்தில இருக்கு இந்த காலத்தில என்ன நடக்குதா பக்கத்து ஒரு தன்னாரியில முட்டைய பச்சரி தன்னாரியில தேவேந்திரகுல வம்சத்தார்கள் பக்கத்து ஊராகப்பட்ட முட்டைய பச்சேரியில தேவேந்திரகுல வம்சத்தார்கள் அந்த ஊரெல்லாம் ஆட்ட வந்தாங்க இவர்களெல்லாம் மாலை போனாருக்கு காலத்தோட்டத்துக்கு வேலை செய்யக்கூடியவங்க தண்ணி பாய்ச்ச களம் வெட்ட வேலைக்கு ஆள் கூட்டிட்டு வர வேலை பார்த்த உடனே சம்பளத்தை வாங்கி கொடுக்க அந்த ஒற்றையப்ப தெருவுல தேவேந்திர குல மக்கள் எல்லாம் வேலை செய்து வருகிறார்கள் மாலை போனாருக்கு வேலை பார்த்து வரபோது இப்படியா இருக்கும்போது வேலை பார்க்கக்கூடியவங்க வந்து 9 பேர்கள் யார் தெரியுமா அதுல மொட்டையன் நட்டையன் மடையடியா சின்னான் பூலான் விசான் தேவன் இல்லாளி தேவன் இவர்களெல்லாம் அந்த முன்னோடி இருக்காங்க பாருங்க அத்தனை பேர் 9 பேர் அவங்கதான் ஆகையினாலே இத்தாலியர்களும் வாழ தோட்டத்துக்கு ஐயா வேலை பார்த்து வராது வேலை பார்த்து வரபோது ஒரு நாள் திறமறையில மாறி கோளாறிட்ட வாழை புயல்லாம் காயும் பழமும் கொலை தள்ளி நல்ல சிறப்பா இருக்கு நம்மனா வாழை தோட்டம் போட்டாலும் போதாது வாழை வந்து வாழை வைக்கும் காலம் வைக்கும் ஆனா வாழை வைக்கும் போது எப்போ வைக்கணும் நீ எப்ப நீ யாரையும் வாழ வைக்க வேண்டாம் நான் வாழை தோட்டம் எப்ப போடுவேன் என்னதான் போட்ட அப்படி சொல்லுதியோ அவன் காத்தில்லாத காலம் அவன் ஆடி பெருக்கல் விட்டு வைக்கணும் அதான் காத்தடி போகும் ஆகையினாலே ஐயா வாழ தோட்டம் தன்னாரீர வேலை பார்த்த துணை வீரர்கள் வேலை பார்த்த மொட்டையன் நட்டைய மனையடியா சின்னான் போலான் விசான் தேவர் களவாளி தேவர் சில்லாளி தேவர் இவர்கள் மாறிக்கோடான் விட்ட அந்த வாழை மூட்டை ஒவ்வொரு நாளைக்கா வெட்டிட்டு போறாங்க ஏன் பாடுபட்டவங்க சாப்பிடட்டு வேண்டாம்னு சொல்லல ஒரு நாளைக்கு 2 நாளைக்குன்னா வெட்டி கொண்டு போய் சாப்பிட்டா ஒண்ணும் கிடையாது இதே வேறையா வச்சிருந்தா என்ன செய்ய முடியும் பாடுபட்டவங்க என்ன செய்ய முடியும் பாடுபட்டவங்களுக்கு கிழமையில பயிரைக்கே பேர் பண்ணீங்களா அதனால ஒரு நாள் திறமாறியில அந்த வாழை தோட்டம் தன்னாடியில வாழக்கூட அதுரையோ வெட்டி கொண்டு போனாச்சுவாங்க அப்படி வெட்டி கொண்டு போனாரு வெட்டி கொண்டு போகும்போது எனக்காரி மனமாறியில வேலை பார்க்க வேண்டியது அந்த வாழை தோட்டத்துல அடுத்த ஊர் வளமா இருக்கு பாருங்க அந்த வாழை
எடுத்து போய் வளர்ந்து வராங்க. அதனால் தலை ஒரு நாள் அப்படியும் இல்லையா? அப்ப ஐயா மாலை போனாரு பார்த்தாரு. எங்க வாழைக்கோட்டத்துல ஒரு மடா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஏ நீ வெட்டிட்டு பண்ணியாப்பா? ஏ பெருமாள நீ வெட்டிட்டு பண்ணியா? ஏ சின்னவரே நீ வெட்டிட்டு பண்ணியா? நீ எப்படி ஆளு கலாம மாட்டாரா? அவர் வந்து அம்மாவாசையில பிறந்தவரியா? அளவுக்கு நல்ல மலைக்கு பார்த்துக்கோங்க. அதனால பார்த்தாரே மாலை கோனார் ஒரு நாள் தினமறியில ஆழமோடு காணாமல் நினைக்காரு. என் சாஸ்தாவே ஐயனே ஆம்பரமுடையாரே என் வாழ தோட்டத்துக்கு ஒன்னு ஐயன் போட்ட தெய்வமாக நான் காவலுக்கு வச்சேனே. என் வாழ தோட்டத்துல ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு வாழமோடு காணாம போகிறது. யாருன்னு தெரியவில்லையே. என் ஐயா மாறி போறாரானவன் சாஸ்தா ஆபரமுடையார் நினைக்காரு. காவலன்று நிலையாமே சாஸ்தாவோட காவலன்று அந்த கல்வர்களோ என்னையே ஐயன் போட்ட காவலன்று அறியலைய தெரியலையே. ஐயா வேலை வாங்கக்கூடிய மொட்டையன் கட்டையன் மடியடியான் சின்னம் போலாம் பிசான் தேவை சில்லாளி தேவை இவர்களெல்லாம் சாஸ்தா காவல் நினைச்சாங்களா? சாஸ்தாவுடைய காவல்னு நினைக்காம வாழை போட்ட வெட்டி கொண்டு போய் வந்து வராங்களே. நினைக்காரே அம்பலமுடையா ஐயா சாஸ்தாவா என்னாலே எண்ணமல்லா எண்ணுவார மனமறியில இவ்வளவு காலமாச்சு நம்ம காவல்ல இப்படி கல்லர் வந்து நடமாடுவது கிடையாது. யாருன்னு நாம பார்க்கணும். வாழை தோட்டத்துல வாழமோட கொண்டு போற கல்வர்களை நாம பிடிக்கணும்னு சொல்லி ஆம்பரமுடையா சாஸ்தாவ சாஸ்தா கூட்டமெல்லாம் வாழை தோட்டத்தில பெருமாள் குளக்கரையில ஐயா எதிர்பார்த்து இருக்காரு. எதிர்பார்த்து இருக்கும்போது கல்வர்கள் வாராரே. கல்வர்கள் வந்தல்ல வாழை முட்ட வெட்டுறாரே. வாழை முட்ட வெட்டும் போது ஆபரமுடையா சாஸ்தாவோ அவர் கண்ணால கண்டுட்டாரே. சாதா கூட தெய்வம் அல்ல. எப்பா ஏ கல்லர்களே இந்த வாழைத்தோட்டத்துக்கு யாரு காவல் நினைச்சீங்க? சாஸ்தாவுடைய காவல்னு தெரியாம நீங்க அழிச்சாட்டம் பண்றீங்களா? ஏன் அவங்க களவாங்கினாங்கன்னா காவலுக்கு அங்க ஆள் இருக்காதான் பார்க்கணுமா? சாஸ்தா இருக்காரு இவன் நினைச்சு பார்த்தாங்களா? நினைச்சு பார்க்கல. வாழை மூட்டை வெட்டும் பொழுது வெட்டிய ஒவ்வொரு கண்ணர்களையும் ஆந்திரமுடையா சாஸ்தா கண்ணு தெரியாம ஆக்கிட்டாரு. அந்த கண்ணு இருந்தாத்தானையா வாழை மூட்டை வெட்டி கொண்டு போக முடியும். கண்ணு இருந்தாத்தான பாததறி தடத்தறி நடந்து போக முடியும். ஆந்திரமுடையா ஐயனா சாஸ்தா களவாண்ட 9 கல்வர்களையும் கண்ணு தெரியாம முடமாக்கினார். அப்படி பட்ட கல்வர்களும் கண்ணு தெரியாம நிற்காரு. கண்ணு தெரியாம இருக்கும் போது நினைக்காரே மனமறியில காவலுக்கு இருந்ததோரே காவல்காரர் இடமாறியில கல்வர்களை ஒப்படைத்தார். கல்வர்களை ஒப்படைக்க ஒரு நாள் வேளையில வெட்டிய கல்வர்களை காவல்காரங்க பிடிச்சாங்க. எங்கே கொண்டு வராங்க? அதாவது களவாங்களா ஒரு நாள் 2 நாள்லாம் வாழைத்தோட்டம் மற்றதெல்லாம் பாடு விட்டவங்க சாப்பிட்டு போட்டோம் விட்டுருவாங்க. தினசரி ஒவ்வொரு நாளைக்கு ஒண்ணு ஒண்ணா பறிமுதல் போனா என்ன பண்ண முடியும்? அதனால கண்ணன் தெரியாம கேட்டார்கள். ஐயன் கூட்ட தெய்வம் எல்லாம் ஐயன்
கூட்ட தெய்வம் எல்லாம் கண்ணன் தெரியாமாக்க இந்த விஷயத்தை சாஸ்தா கிட்ட போய் சொல்லணும்னு அப்படி வரக்கூடிய வேளையில மாறிக்கோனார் என்பவர் நாமளோட தோட்டத்தில வாழப்பயிர் இட்டோம் அல்லவா வாழத்தோட்டம் தன்னாரியில களவாண்ட கல்வர்களே களவாண்ட கல்வர்களே பிடித்து வர காவலாளி சாமி சுடலமானே சிவரணிந்த பெருமாள் எல்லா தேவதையும் ஒன்று கூடிருச்சு இதெல்லாம் ஐயா கூட்டம் ஆம்பரமுடையா சாஸ்தா கூட்டம் யார் தெரியுமா தலவாமானே ஆட்டுக்குழிமானே திருளப்பசாமி சுடலமானே சிவரணிந்த பெருமாள் இதெல்லாம் ஐயன் கூட்ட 21 தேவதைகள் அதெல்லாம் கண்ணு தெரியாமாக்குச்சு அந்த விஷயத்தை மாலைக்கோணாத்தவே சொன்னாங்க பிடிவட்ட கல்லர்களை ஒப்படைத்தாங்க இவங்க களவாண்டவங்களும் சும்மா விடக்கூடாது இவங்களை என்ன பண்ணலாம் 9 பேர்களின் தலையை வெட்டி கொண்டுட்டு வாங்க தலையை வெட்டி கொண்டு வாங்கள் என்று அப்படின்னா உக்கரவாண்டி ராஜா கிட்ட போய் சொன்னாங்க ஐயா எங்க வாழத்தோட்டத்துல இவங்க இவ்வளவு காலமா களவாண்டிருக்காங்க இவங்க நம்ம என்ன பண்ண களவாண்ட கல்லருடைய தலையை அறுத்து வெட்டி கொண்டு போட்டுக்காங்க யாரு உக்கரவராஜன் சொன்னாரா அப்பேற்பட்ட களவாண்ட 9 கல்லர்களே தலையை அறுத்துட்டு அந்த முன்னருக்கு முதல் எரிச்சு தகனம் பண்ணிருங்க அப்படி என்றார் ராஜா ராஜா சொன்னதை கேட்டு களவாண்ட 9 கல்வர்களையும் ஒட்டைய தட்டைய சின்னான் போலான் மனையடியான் சில்லாளி தேவர் வெள்ளாளி தேவர் அத்துணை பேர்களையும் தலையை அறுத்து கொண்டு போட்டாங்க தலையறுத்து உடலத்தை எரித்து சாம்பலாக்கினாங்க களவாண்ட கல்வர்களுடைய உடலானது ராஜாவிடத்திலே வந்த ஐயா மகாராஜா எங்களுக்கு ஒட்டு வேண்டும் அல்லவா ஐயா மாறிக்கோனாரு உங்க தோட்டத்துல நாங்க அறியாம செய்து களவாண்டு இருந்தாலும் இப்பேற்பட்ட சாபத்தை எங்களுக்கு வெட்டி கொள்ளும்படியாக கொடுக்கலாமா ராஜா எங்களுக்கு இலைய போட்டு தாங்க நாங்க விட்டது எங்க ஆம்பரமுடையா சாசாவாசல்ல நம்ம பெருமாள் குளம் கரையோர ஆம்பரமுடையா சாஸ்தா முன்னாலே 9 தலையை வெட்டி தகனம் பண்ணுனாங்க இது 9 உயிரானது ஐயனே ஆம்பரமுடையாரே சாஸ்தா கூட்ட தெய்வங்களே எப்பா சுரணிந்த பெருமாளே காட்டுக்குடி மாடா தலவா மாடா இல்லப்பா உன் காவல்னு தெரியாம நாங்க களவாண்டுட்டோம் எங்களுக்கு தலையை வெட்டி போட்டீங்களே அதனால எங்க 9 பேர்களுக்கும் அவங்க நிறைய போட்டு கொடுக்கணும் அப்ப பார்த்தார் மாலை கோனார் விட்டு விட்ட 9 பேர்களுக்கும் எனக்கு முன்னால உங்களுக்கு கூட போட்டு கொடுக்க முடியாது புத்த புதியவருக்கு முன்னாலே யாருக்கு முன்னாலே ஐயா முத்து புதியவன் முத்து புதியவருக்கு முன்னால விட்டு போட்டு கொடுத்தார் மாலை கோனாரானவர் முத்து புதிய வாசல்ல சிவரணிந்த பெருமாள் அச்சமாள் பெருமாள் அருப்பசுவாமி சுடலமானே காட்டுக்குழிமானே இந்த தலவாமானே சப்பாடி மானே முட்டன் வெட்டுப்பட்ட கல்வர்கள் முட்டையே தட்டையே சின்னான் போலான் பிச்சான் மனையடியான் மணி தேவர் சில்லாளி தேவர் எல்லோர்களுக்கு வீட்டிலையும் போட்டு கொடுத்து புதியவனுக்கு முன்னால் இருக்காங்க அம்புட்டு வரும் அவங்கதான் வாழத்தோட்டத்துல களவாண்ட 9 கல்வர்கள் அவங்கதானே அப்படியாகவே நேற்றை பார்த்துட்டீங்களோ அவங்க கோயிலுக்கு இருக்கிறதுக்கு சாமி எங்க பார்க்கத்தான் ஐயா புதியவனுக்கு முன்னாலே போட்டு ஓட்டு போட்டு கொடுத்து வணங்கி வருகிறார்கள்